வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 17 மற்றும் 18 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். முசல்கேல் மற்றும் முருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பதர் மற்றும் டிப்பானி ஜூரியான் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். குக்கா மற்றும் கோரியா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. ஜாலி மற்றும் சம்பா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காடிஸ், தாஸ், லம்பா, பங்வாலா, பீட்டா, பேடா, போட் மற்றும் போத். ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகா புருஷ சம்பிரதாயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்யன் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 1961 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. மசோதாக்கள் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 201 சொல்லியிருக்காங்க. ருக்மணி தேவி அருண்டாளி 1952 ராஜ்யசபா உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்திய பெண். நற்கல் பெரியா எழுச்சி 1782 1831 வரைக்கும் வங்காளத்துல மீர் நிதர் அலி தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மட்சியா, பிரிட்ஜ் மற்றும் ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022 அறிமுகமாச்சு. சமக்ர சிக்ஷா 2021, பிரேரணா திட்டம் 2024, உல்லாஸ் திட்டம் 2022, நிபுன் பாரத் 2021, வித்யாஞ்சலி திட்டம் 2021, தீக்ஷா திட்டம் 2017, ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024, நிஷ்ரா திட்டம் 2019. SDG இந்தியா இண்டெக்ஸ் 2024 யூனியன் பிரதேசங்களின் தரவரிசையில் எந்த யூனியன் பிரதேசம் முதலிடத்தில் பிடித்தது? சண்டிகர். WIPO காப்புரிமை நிரப்புதல் 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? 6. இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சிக்கான அந்தரிக்ஷகா பைபியாஸ் 2024 எங்கு தொடங்கப்பட்டது? நியூ டெல்லி. போலோ வீரர் காலமானார். அவர் யார்? ஹரிந்தர் சிங் சௌதி. அவரை பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டா பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் வாழ்கின்றனர்? மேற்கு வங்காளம். ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? எலிஸ் ஸ்டிஃபானிக். அமித் எஸ் தலாங் கயானா, கர்பியன் சர்முகம், ஆன்டிகோ பார்புடா, செயின்ட் கிட்ஸ் அண்ட் நிவிஸ் உடைய தூதுவர். சந்தோஷ் ஜாய் இந்தியால இருந்து இலங்கை நாட்டுடைய தூதுவர். வினய்குமார் ரஷ்யா. வினய் கோத்ரா அமெரிக்கா நாட்டுடைய தூதுவர். அருண் கோயல் குரோஷியா. ரவீந்திரன் ஐஸ்லாந்து. சஞ்சீவ் குமார் சிங்லா பிரான்ஸ் நாட்டுடைய தூதுவர். அஜித் வினேத் குப்தா ஜெர்மனி. நீனா மல்கோத்ரா ஸ்வீடன். 38வது லீட்ஸ் சர்வதேச திரைப்பட விழா 2024 எந்த திரைப்படம் சிறந்த திரைப்பட விருதை வென்றது? த ஃபேபிள். த ஃபேபிள் திரைப்படத்துடைய நடிகர் மனோஜ் பாஜ்பாய். 81வது கோல்டன் குளோப் விருதுகள்ல சிறந்த திரைப்பட நாடக விருது ஓப்பன்ஹைமருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 12வது தோல்வி திரைப்படத்துக்கு 69வது பிலிம்பேர் விருதுகள்ல சிறந்த திரைப்பட விருது வாங்கியிருக்கு. தாதா சாஹிப் ஃபால்கே சர்வதேச திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அனோரா திரைப்படத்திற்கு 77வது கான்ஸ் திரைப்பட விழால பால்மியர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் ஃபால்கே விருது வாங்கியிருக்காங்க. பிலிப் நோய்ஸ், சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. 29வது UN காலநிலை உச்சி மாநாடு COP29 எந்த நாடு நடத்த உள்ளது? அசர்பைஜான் அப்படிங்கிற நாடு. அங்க பாக்கு அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. இந்த COP21 அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய காலநிலையை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி வந்த ஒரு மாநாடு. COP ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சுன்னா 1995 பெர்லின் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. UAE உலக பாதுகாப்பு காங்கிரஸ் 2025 நடத்த போறாங்க. பிரேசில் நாடு G20 உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. துபாய் உலக அரசாங்க உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. இத்தாலி 50வது G7 உச்சி மாநாடு இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க. 57வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் லாவோஸ் நாட்டுல நடத்தியிருக்காங்க. பிரிக்ஸ் இலக்கிய மன்றம் மற்றும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த வருஷம் ரஷ்யா நாட்டுல நடந்து முடிச்சிருக்கு. 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு மற்றும் 44வது மற்றும் 45வது ஆசியன் உச்சி மாநாடு லாவோஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் என்று எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது?
வருஷந்தோறும் நவம்பர் மாசம் 15ஆம் தேதி நாம இதை அனுசரிக்கிறோம் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ். ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸுடைய இன்னொரு பேர் பிர்சா முண்டா ஜெயந்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ரைபல் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா பிர்சா முண்டாவை கௌரவிக்கும் வகையில தான் நம்ம இதுன்னு அனுசரிக்கிறோம். பிர்சா முண்டாவை தர்த்தி ஆபா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜார்க்கண்ட்ல பிறந்திருக்காங்க. ஒரு பெரிய ட்ரைபல் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பூமியின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு தினம். செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம். அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினம். அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினம். அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தை தினம். டெல்லியில் முதல் போடோலேண்ட் மகோத்சவை யார் தொடங்கி வைத்தார்? டெல்லியில முதல் முறையா போடோலேண்ட் அப்படிங்கிற மகோத்சவம், இது வந்துட்டு ஒரு கைவினை பொருட்கள் அப்புறம் போடோ அப்படிங்கிற கம்யூனிட்டியை உயர்த்துவதற்கான ஒரு மாநாடு. இதை ஆரம்பிச்சு வச்சது நரேந்திர மோடி. நரேந்திர மோடி சூரத்ல ஜல் சஞ்சித் ஜன் பகிதாரி முயற்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் ஹரியானால ஜோதிசர் அனுபவ கேந்திர அருங்காட்சியகம், மகாராஷ்டிரால பஞ்சாரா விரசத் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வடோதராவில் டாடா விமான வளாகத்தை திறந்து வச்சிருக்காங்க. கிஷன் ரெட்டி சித்திப்பேட்டையில கோமரவள்ளி ரயில் நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க. மான்சுக் மாண்டவிய ரீசெட் திட்டம். தாய்லாந்திற்கான பிராண்ட் அம்பாசிடர் மற்றும் கௌரவ சுற்றுலா ஆலோசகராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சோனு சூட். ஆயுஷ்மன் குரானா மற்றும் கரீனா கபூர் யூனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய தூதர். புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர் பி.வி. சிந்து. துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் பிராண்ட் அம்பாசிடர் மனு பாக்கர். சைபர் பாதுகாப்புக்கான தேசிய தூதர் ராஷ்மிகா மந்தானா. கடலைக்காய் பரீட்சை அல்லது நிலக்கடலை திருவிழாவை கொண்டாடிய மாநிலம் எது? கர்நாடகா.